ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ட்ராயிங் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பிக்சரை வந்து ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். டூல்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பீகாக் டிசைன் வந்து ஆல்ரெடி பிரிண்டர்ஸ் ஆப்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அப்லோட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அப்லோட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கேன்வாஸில் வந்துடும். ஸோ இதுக்கு என்ன மாதிரி கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மல் சைஸ் வந்து ஸ்கொயர் ஷேப் இந்த மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு கேன்வாஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட பண்ணலாம். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு வந்து நம்ம பிக்சர் வந்து ஜூம் பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு ட்ரான்ஸ்பரன்சியை வந்து கம்மி பண்ணணும். ஸோ கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் லாக் பண்ணுறது ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பேஜ் ஃபுல்லாக எனக்கு வர்ற மாதிரி நான் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து லாக் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிக்சரை மட்டும் லாக் பண்ணணும், கேன்வாஸ் வந்து லாக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா நம்ம சைடில் இருக்க டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ப்ரஷ் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன சைஸ் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நமக்கு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கலர் வேணுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் தான் வேணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி ரைட் பண்ணி பார்ப்போம். அது வந்து எனக்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம அதோட சைஸ் மட்டும் ஒரு ப்ரஷ்ஷோட சைஸ் மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற டூல்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட வித்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு 8 வரைக்கும் சைஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அது மேலேயே நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணியே நம்ம வந்து நல்லா ட்ரா பண்ணலாம். பட் இதில் வந்து இந்த ட்ராயிங் ஆப்ஷன் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதில் வந்து ஒரு சில 2-3 ப்ரஷ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே ஒரு மார்க்கர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு ட்ராயிங் டூல் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிக்சர்லாம் வரும்போது நமக்கு வந்து ஸோ கையில் ஹேண்டில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணி ஆகணும். வேறு ஆப்ஷன்ஸ் வந்து எதுவும் இதில் இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி இதுக்கு நம்ம இப்படி தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 டைம் நல்லா ஜூம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணி பாருங்கள், வரும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு நல்லா வர்ற வரைக்கும் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து அது ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ எனக்கு ட்ரா பண்ண தெரியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு பிக்சர் வச்சா அது மேலே தானே ட்ரேஸ் எடுக்கிறோம். ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இதில் பண்ண முடியும். இது வந்து அவ்வளோ ஒன்றும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அது ஒன்று தான் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டெக்னிக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுக்கிறத பற்றி. ஸோ அது வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த இதுக்கு பதிலாக நம்ம வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணி அது வந்து நம்ம பிரிண்டர்ஸ் ஆப்பில் வந்து இப்போது ஒரு பீகாக் இருக்குன்னா பீகாக் வந்து ட்ரா பண்ணி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்கள் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடும் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணுன்னா ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரீ ஹேண்டடாக ட்ரா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரிஜினல் இமேஜை வந்து ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி